சவுக்கு சங்கர், நான் சவுக்கு சங்கர் பேசுகிறதெல்லாம் இணையத்தில் நான் பார்ப்பேன். அவரோட பேச்சுகள் ஆரம்ப கட்டத்துகளில் பார்க்கும்போது பொதுவான ஒரு கருத்துக்களாக இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு வேலுமணி கூப்பிட்டு அவர் பேசி கிட்டத்தட்ட 50 கோடின்றான் 100 கோடின்றான், அவர் வச்சுருந்த ஆளுக்கே எத்தனையோ கோடியில் வீடு வாங்கி கொடுத்துருக்கோம்ன்றான். அவர் மாற்றணும், அவர் நடை உடை எல்லாமே மாறிடுச்சு. இப்போ என்னென்னா அவரோட நோக்கம் என்னென்னா திமுக வந்துடக்கூடாது. திமுக வந்துச்சுன்னா தமிழக மக்களுக்கு காப்பாற்றவே முடியாது. இப்போ தமிழக மக்கள்லாம் என்ன வாழ முடியாமல் இங்கே இருக்காங்க. இன்றைக்கி நல்லா மகிழ்ச்சியாக இருக்காங்க. பொங்கலுக்கு 3000 கொடுத்தாரு. இப்போ வந்து கோடை விடுமுறைக்கு 2000 சேர்த்து ஒரு 3000 சேர்த்து 5000 கொடுத்தாரு. தமிழக மக்கள் வாங்கிட்டு நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையே. நம்ம ஒரு கஷ்டத்தை புரிஞ்சு உனக்கு தெரியாது 8000 10,000ன்றது உனக்கு பெருசாக தெரியாது. சவுக்கு சங்கர், நீ பேசிட்டு ஊடகத்தில் உட்காந்துட்டு எதோ ஒன்று பேசிட்டு நீ உன்னை கேட்குறவங்களாம் நீ பேச கேட்டுருக்கிறியா, நீ லூஸ் என்னடா பேசுகிறீன்னு கேட்பான். பேசுகிறவங்களாம் உன் பேச்சை பிடிச்சி கேட்கல, இவன் லூசு போய் என்ன பேசுகிறான்னு என்னை மாதிரி ஆள் பதில் கொடுக்குறதுக்கு கேட்பான். நீ கேட்டால் திமுகவை வீழ்த்துற, திமுக நினச்சா உன்னை என்னே காலை கை செப்பையை ஒடிச்சிருக்க முடியாது நினச்சிருந்தா. 5 வருஷம் திமுக தானே ஆளுங்கட்சியாக இருந்துச்சு. திருப்பி திமுக தான் வரப்போகுது. நீ உன்னை அதுக்கங்கிட்டு பார்க்கத்தான் போகிறோம். அதுக்கங்கிட்டு நீ என்ன பேச போகிற? என்ன எத்தனை நாள் இருக்குன்னு 1.5 மாதம் கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த வாங்குறவன் காசுக்கு திமுக மாத்திரம் வந்துடக்கூடாது. தினசரி எல்லாத்தையும் பரப்புங்க ஏண்டா நீ மானங்கட்ட பேலை. உன் கூட வேலை பார்க்குற பிள்ளைகளை கையை பிடிச்சி இழுத்து அது எத்தனை நாள் சமூக வலைத்தளங்களில் வந்துச்சு. நீ கொடுமைப்படுத்தியிருக்க, டார்ச்சர் பண்ணியிருக்க. ஆனால் நீ வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பேசுகிற. உன்னை சவுக்கு சங்கர் இல்லைடா, நாதாரி சங்கர், பிச்சைக்கார சங்கர், காசுக்கு கூவுற சங்கர், இப்படி பேரை மாற்றிக்க. வேணுமா இந்த தற்கொலை இவங்களுக்கு சங்கி கூட்டங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால, அடிமை கூட்டங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அடிமை சங்கர், தற்கொலை சங்கர், சங்கி சங்கர் அப்படின்னு பேரை மாற்றிக்க. நீ பார்க்கத்தே நாளுக்கு அங்கிட்டு பார்க்கத்தானே போகிறான், அதுக்கு காணொலி போடத்தான் போகிறான். சவுக்கு சங்கர், நீ ஒழுங்காக இருந்துக்கிட்டீங்கன்னா அப்படியே போகலாம். இல்லைன்னா வச்சுக்கவேன் திமுக காரனே எங்கனையாவது பின்னாடி உனக்கு காலை கையை ஒடிக்க தான் போகிறான். காவல்துறை ஒடிக்குதா இல்லையோ, திமுக தொண்டரனே உனக்கு காலை கையை ஒடிக்கிறானா இல்லைன்னு மாத்திரம் பாரு. ஓவராக பேசுகிற, வாயில் குத்திப்பிடும் குத்தி நாதான் இருப்பேல. வாய்க்கு ஒடுக்கணும். கருத்தில் ரீதியாக எதிரி திமுக, எதிரி திமுக பேசக்கூடாதுன்னு சொல்லலை. கருத்தில் ரீதியாக பேசு. திமுக என்ன சொல்லுச்சுன்னு சொல்லு, பேசு. அதை விட்டு திமுக வந்துச்சுன்னா தமிழக மக்களே வாழ முடியாது அப்படின்னா அடிமை கூட்டங்கள் அதிமுக வந்தால் தமிழக மக்கள் வாழ்ந்துருவாங்களா? சங்கி எதையாவது ஒன்று பண்ணி தமிழக மக்களை பின்னோக்கி கொண்டு வரணும்னு நினைக்கிறான். 0ல் இருந்ததை எடப்பாடி வலிச்சு நக்கிட்டு போயிட்டார். 0ல் இருந்தது இன்றைக்கி 11 புள்ளிக்கு தமிழ்நாடு வளர்ச்சி. ஏற்கனவே 7ல் இருந்தது, அந்த அம்மையார் இருக்கும்போது 7, அது 0 கொண்டு போயிட்டாப்புல. முதலமைச்சரை 1லேருந்து தொடங்கி இன்றைக்கி 11 கொண்டு வந்திருக்காரு. இனி திருப்பி வலிச்சு நக்கிறதுக்கு அந்த சங்கி கூட்டங்கள் வரணுமா, இல்லை தற்கூரி கூட்டங்கள் வரட்டுமா? நாதாரி பேல. சவுக்கு சங்கரும் பேரை மாற்றிக்க. சவுக்கு சங்கர்